இந்த ஆதாரமாக எடுக்க வேண்டிய ஒரு வசனம் யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்துருளி. இந்த ஒரு வசனத்துல தேவனுடைய நோக்கம் திட்டம் எல்லாமே அடங்கிடுச்சு. ஏன் படைச்சாரு, ஏன் அவர் வந்தாரு, என்ன செய்ய போறார். அல்லேலூயா. The past and the present and the future, everything is combinedly, this said in this verse. இந்த வசனத்துல எல்லாமே சொல்லிட்டார். அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. அல்லேலூயா. யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் எப்படி போவதில்லையா? கெட்டு போவதில்லை. விசுவாசிக்கிறவன் கெட்டு போவதில்லைன்னா விசுவாசியாதவன் கெட்டு போவான். அல்லேலூயா. ஏன் நான் தேவனை விசுவாசிக்கிறேன், ஏன் நான் ஆலயத்துக்கு why I need to believe Jesus, why I need to come to church, why I need to serve the Lord. நான் தேவனை ஏன் விசுவாசிக்க வேண்டும், ஏன் நம்ப வேண்டும், ஏன் அவரை ஆராதிக்க வேண்டும், ஏன் நீ துதிக்க வேண்டும் என்றால் அவரை நீ துதித்தால் கெட்டு போவதில்லை. அவரை தேவன் என்றும் அறிந்தும் அவரை ஸ்தோத்தரியாமலும் துதியாமலும் இருந்து கெட்டு போவார்கள். என்ன சொல்லுது? தங்கள் சிந்தனைகளாலே வீணரானார்கள், உணர்வில்லாத இருதயம். அப்படி என்றால் கெட்டு போயிட்டாங்க. தேவன் என்று அறிந்தும் அவரை ஸ்தோத்தரியாமலும் துதியாமல் இருப்பாயானால், நீ தேவனை துதிக்காமல் இருப்பாயானால், நீ தேவனை ஆராதிக்காமல் இருப்பாயானால், நீ தேவனை ஜெபிக்காமல் இருப்பாயானால் நீ கெட்டு போவாய். அல்லேலூயா. இருள் அடைந்து விடும். அல்லேலூயா. ஏன் நம்ம ஜெபிக்கணும்? ஐயாவும் சரி நானும் சரி ஜெபம் பண்ணாமல் இருக்கவே முடியாது. அல்லேலூயா. ஐயா காலையில் ஏஞ்சிருவார், ஓடிடுவார் ஜெபத்துக்கு. ஆமாம், அப்புறம் மதியானம் ஓடிடுவார். அல்லேலூயா. மேலே பாருங்க, ஏன் ஜெபிக்கிறோம்? why we have to pray, why we need to pray. ஏன்னா நம்ம ஜெபித்தால் நம்ம கெட்டு போக மாட்டோம், துதித்தால் கெட்டு போக மாட்டோம். அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போவதில்லை. அவரை விசுவாசியாமல் இருப்பாயானால் கெட்டு போவோம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் எதை அடைவான்? எல்லாம் சொல்லுங்க. என்ன ஜீவன்? இன்றைக்கு உலகத்து ஜனங்கள் செத்துட்டா அவ்வளவுதான் வாழ்க்கை, செத்துட்டா முடிஞ்சுது. இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கைக்காக தான் வாழ்றோம், இதுக்கு தான் வாழ்க்கை, இதுக்கு தான் போராடுறோம். பணம், பேரு, பதவி, பொருள், ஆமா, இதுக்கு தான் நம்ம வாழ்க்கையில ஓடிக்கொண்டிருக்கிறோமே தவிர இந்த ஆத்மா நம்ம எப்படி தேவ சாயலாய் மாறுகிறதா? அல்லேலூயா. இந்த ஆத்மா தேவ சாயலாய் மாற வேண்டும். அதற்காக தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். நித்திய ஜீவனை உனக்கு கொடுக்கும்படியாக. இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு. அல்லேலூயா. அந்த வாழ்க்கைக்காக தான் இந்த வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு புரியுதா? அந்த வாழ்க்கைக்காக இந்த வாழ்க்கை கரெக்டா இருந்தோம்னா அந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அதனால தான் அது பேர் நித்திய வாழ்வு. அது பேர் என்னது? நித்திய முடிவே இல்லாத வாழ்க்கை. முடிவே இல்லை. அந்த முடிவை நாம் எங்கே இருக்க போகிறோம் அப்படின்ற டிசைட் பண்றது. அல்லேலூயா. ஃபியூச்சர்ல நீ டாக்டர் ஆக போறியா, என்ஜினியர் ஆக போறியான்னு டிசைட் பண்றது உன்னுடைய பப்ளிக் எக்ஸாம். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. வித்தவுட் எக்ஸாம் யூ cannot நீ டிசைட் பண்ண முடியாது. டிசைட் which group, எங்க குரூப் எடுக்கணும், என்ன போகணும் டிசைட் பண்ண. அதே போலவே இந்த உலக வாழ்க்கையை வைத்து தேவன் கர்த்தர் இந்த உலகத்தில் உபத்திரவங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள் மத்தியிலும் தேவன் உங்களையும் என்னையும் உருவாக்குகிறார். அல்லேலூயா. ஏன்? ஒரு நித்திய வாழ்வுக்காக, ஒரு நித்திய வாழ்வுக்காக. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனை கர்த்தர் என்ன தருகிறார்? நித்திய ஜீவன். அல்லேலூயா. ஆமென். வேதத்துல கூட ஒரு மனிதன் இதே கேள்வியை ஆண்டவரிடத்தில் கேட்கிறான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அல்லேலூயா. ஆமென்.
நித்திய ஜீவனை நான் அடைய வேண்டும், நான் பெறும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இதே காரியத்தை லூக்கா 18:18 வாசிங்க. அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி நல்ல போதகரே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்? அல்லேலூயா. ஆண்டவர் நித்திய ஜீவனை தருகிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்தை நல்லா கவனிங்களேன், நல்லா கவனிங்க. நீங்கள் வந்து ஒரு நாய் வளர்க்குறீங்கன்னு வச்சுங்களேன். என்ன வளர்க்குறீங்க? நாய் வளர்க்குறீங்க. நாயை வெட்டி ஒரு இடம், நாய்க்குன்னு ஒரு இடம் கொடுப்பீங்க. ஆமாம் தானே, கொடுப்பீங்க. ஆனால் அந்த நாய் என்ன பண்ணும்? உங்கள் இடம் கொடுத்தோன்னே வேற நாய் வந்து அந்த இடத்துல வந்து உட்காந்தா நாய் என்ன பண்ணும்? பரவாயில்லப்பா உட்காந்துக்கன்னு சொல்லுமா அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுக்கும். ஏன்? அது யார் இடம்? அந்த இடத்துக்கு நான் நீங்கள் நாய்க்கு பட்டாவை போட்டு கொடுத்துருக்கீங்க. நாய்க்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கீங்களா? இல்லை. ஆமாம் தானே, இல்லை தானே. அது ஜீவன் உள்ள வர அந்த இடத்துல இருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் அதுக்கு அது நாய் என்ன பண்ணும்? விடுமா? மற்ற நாயை விடாது. ஏன்? அது அதோட இடம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அல்லேலூயா. ஆமாம், இது என் வீடு, இது என் சொத்து, இது என் பணம். ஆண்டவர் சிரிப்பார். ஏன்னா பூமியும் அது நிறைவும். இந்த உலகத்தில் ஜீவனம் பண்ணுறதுக்காக கர்த்தர் அதை கொடுத்துருக்கிறார், அவ்வளோதான். அல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவராக இயேசு வரும்பொழுது நம்ம விட்டுட்டு போய் தான், அதாவது ஒரு பழமொழி இங்கிலீஷில் சொல்லுவாங்க, everyone wants to go to heaven but nobody wants to die. எல்லாரும் பரலோகத்துக்கு போகணுங்க, ஆனால் யாருக்கும் சாக பரலோகத்துக்கு போகணும். ஆமென். இயேசுவின் வருகை தாமதமானால் பரலோகத்துக்கு போகணும்னா எப்படி தான் போகணும்? மரணத்தின் மூலியமாக தான் போகணும். So everyone wants to go to heaven but nobody wants to die. யாருக்கும் சாக ஆசை இல்லை, விருப்பம் இல்லை. அல்லேலூயா. உலகத்தில் வாழணும், பணம் உண்மைதான். ஆனால் தேவன் உனக்கும் எனக்கும் ஒரு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அதை நாம் சரியாய் புரிவோமானால் ஆமென், நம்ம ஒருபோதும் பயப்பட மாட்டோம். இந்த உலகத்தில் எந்த பிரச்சனையை கண்டு பயப்படாதீங்க. ஆமென். எந்த வியாதியை கண்டு பயப்படாதீங்க. அல்லேலூயா. எந்த மனுஷனை கண்டு பயப்படாதீங்க, எந்த பிசாசை கண்டு பயப்படாதீங்க. அல்லேலூயா. ஆமாம். ஒரு சகோதரர் போன வாரத்தில் வந்து ஜோம் பண்ண பயமாக இருக்குது. ஏங்க, இயேசு இருக்கும் பொழுது எதுக்கும் நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. ஆமென். ஏனென்றால் மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை கர்த்தர் மரணத்தினாலே ஜெயித்து விட்டார். அல்லேலூயா. ஆமென். அப்போ இங்கே ஒரு மனுஷன் வந்து கேட்கிறான், நித்திய ஜீவனை நான் அடையணும்பா, என்ன செய்யணும்? அல்லேலூயா. நித்திய ஜீவன் போவதற்கு என்ன வழி? இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். நான் சம்பவத்துக்குள்ளே நான் போக விரும்பவில்லை. ஆனால் ஒரு 3 குறிப்புகளை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலாவது, இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார். அடுத்த வசனம் வாசிங்க. அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவரே தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. அடுத்த வசனம், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயே. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இதே சம்பவத்தை லூக்கால சொல்றாரு, கற்பனைகளை கைக்கொள். நித்திய ஜீவனு போடணும்னா என்ன செய்யணும்? கற்பனைகளை கைக்கொள். நல்லா கவனிங்க. ஆண்டவராக இயேசு பிதாவாகிய தேவன் மோசையின் மூலியமாக கற்பனைகளை கொடுத்தார். அல்லேலூயா. கற்பனைகளை அவர் எழுதி கற்பனைகளை கொடுத்தார். ஒரு 10 செக்லிஸ்ட்டுங்க. என்ன கொடுத்தாரு? எத்தனை கற்பனை, எத்தனை கட்டளை? கற்பனைகள் எத்தனைங்க? டவுட்டா இருக்கா பாஸ்டர்? 5 6 8 10 எத்தனை? அல்ல, எத்தனை பேர் 10ன்னு ஒத்துக்கிறீங்க? அதுலேயே சந்தேகம் வந்துச்சு. அல்லேலூயா. 10 கற்பனைகள் அப்படின்னா ஒரு செக்லிஸ்ட்டுங்க, அவ்வளோதான். 10. இந்த 10 வந்து நீ கடைப்பிடிப்பா. நிறைய சொன்னார். அது அந்த 10 என்ன? 10. அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பின்னிடத்தில், அப்புறம் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு இதெல்லாமே அதில் வருது. அல்லேலூயா. அப்போ ஏன் அந்த செக்லிஸ்ட் ஆண்டவர் கொடுத்தார்னா, அப்போ அதெல்லாம் அவன் வந்து செக் பண்ணிக்கணும்.
அப்படிலாம் அவன் ஒருவேளை அவன் அந்த செக்லிஸ்ட்டை மீறும் போது என்ன நடக்கும்? அதுக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் வச்சிருக்கார். என்ன? சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. இந்த பாவம் நீ செய்யக்கூடாது, ஆனா செஞ்சுட்ட, அதுக்கு என்ன? பலி செலுத்து. அல்லேலூயா. ஆமே, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. அந்த செக்லிஸ்ட்டை கொடுத்துட்டாரு. என்னப்பா, இதெல்லாம் நீ செய்யக்கூடாது, ஒருவேளை மீறி செஞ்சுட்ட, என்ன பண்ணணும்? பலி செலுத்தணும். அல்லேலூயா. நீ செஞ்ச பாவத்துக்கு ஈக்குவலா ஆடோ மாடோ புறாவோ நீ என்ன பண்ணணும்? பலி செலுத்தப்பட வேண்டும். அப்ப பலி செலுத்தப்படும் பொழுது அந்த பாவத்திலிருந்து நீ என்ன பண்ற? விடுதலையாக்கப்படுகிறாய். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் நான் சொல்றத புரியுது உங்களுக்கு? அல்லேலூயா. அப்ப முதலாவது தேவன் சொல்கிற நித்திய ஜீவனை நீ போக வேண்டுமானால், பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க அப்ப பாஸ்டர் இப்போ கற்பனைகள் இருக்கா, நடைமுறையில் இருக்கா? அல்லேலூயா. ஆமென். இப்போ ஆண்டவராகிய இயேசு சொல்றாரு, நானே நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப இப்போ எப்படி கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையே நம்ம கைக்கொள்ளணும். வாசிங்க எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு, அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, சத்தியத்தை கைக்கொள்ளணும். ஆமென். நித்திய ஜீவனுக்கு நீ போக வேண்டுமானால் சத்தியத்தை கைக்கொள்ளணும்பா. வேதம் சொல்லுது, வசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரம் இல்லாதபடி அதன்படி செய்கிறவளாயிருங்கள். அல்லேலூயா. இப்போ ஏன் கர்த்தர் வார்த்தையை கொடுக்கிறார்? ஏன் சபையில பிரசங்கம் சொல்லப்படுது? ஏன் வேதத்தை கொடுத்திருக்கிறார்? ஏன் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கிறார்னா, வசனத்தை கேட்பதற்காக அல்ல, வசனத்தின்படி நடப்பதற்காக. அல்லேலூயா. சத்தியத்தை கைக்கொள்ளணும்பா. சத்தியத்தின்படி வாழணும், சத்தியத்தின்படி ஜீவிக்கணும். வார்த்தை என்ன சொல்லுதோ அப்படிதான் வாழணும் நம்ம வாழ்க்கை. அல்லேலூயா. ஆமா, நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன் அப்படி அல்ல. நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தாயானால் நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ சத்தியத்துக்காக வாழ்கிறாயா? சத்தியத்துக்காக நிற்கிறாயா? என்ன வந்தாலும் சரி, நான் ஆண்டவருக்காக ஜீவிப்பேன், நான் ஆண்டவருக்காக வாழ்வேன், நான் சத்தியத்தின்படி தான் நடப்பேன் என்று நீ உறுதியா இருப்பாயானால் சத்தியத்தை விட்டு விலகுவதற்கு பல காரியம் வரும். தேவ பக்தியாய் நடக்க நினைக்கிற யாவரும் உங்கள் எதிராளியாக பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல. அல்லேலூயா. ஏன் சத்தியத்தை விட்டு பிரிக்க வேண்டும்? சத்தியத்தை விட்டு உன்னை விளக்க வேண்டும், ஆண்டவரை விட்டு உன்னை பிரிக்க வேண்டும். இன்றைக்கும் வேதம் சொல்றது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், ஊழியக்காரன் தான், ஆனாலும் வஞ்சிக்கப்படுகிற காலம். ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். சத்தியத்திற்காய் வாழ வேண்டும், சத்தியத்திற்காய் நிற்க வேண்டும். சத்தியம் என்ன சொல்லுதோ அதன்படிதான் என் வாழ்க்கை, வேதத்தின்படிதான் என் வாழ்க்கை என்று நீ நிற்பாயானால், சத்தியத்திற்காக நீ வாழ்வாயானால், நீ தான் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளப் போகிறாய். என்ன வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி. சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ நிற்கவில்லையா? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறாரியா? தானியேல் நிற்கவில்லையா? ராஜாவின் போஜனத்தினால நான் தீட்டுப்படுத்த மாட்டேன்னு அவன் நிற்கவில்லையா? நின்றான். கர்த்தர் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. நீ சத்தியத்துக்காக நிற்பாயானால் கர்த்தர் அவனை உயர்த்துவார். உயர்வுக்காக நீ வாழாத, உயர்வு உன்னை தேடி வரும். நீ ஆண்டவருக்காக வாழ்ந்தால் உயர்வுகள் உன்னை தேடி வரும். அல்லேலூயா. ஆமா, சில பேர் நினைப்பாங்க அந்த பொசிஷனுக்கு இப்படிலாம் போய் அந்த பொசிஷனை பெற்றலாம், இப்படி போய் அந்த பொசிஷனை பெறலாம். ஆனா எங்கேயோ ஒரு முட்டுச்சந்தில முட்டிட்டு நிற்பாங்க. ஏன்? தேவ கிருபை இல்லை. அவங்க ஞானம் இருக்கலாம், திறமை இருக்கலாம். என்ன வேணும்? என்ன வேணும்? நீ உயர்வதற்கு என்ன வேணும்? நீ வாழாகாமல் தடையாவதற்கு என்ன வேண்டும்? உன் திறமையினால உயர முடியாது, உன் ஞானத்தினால உயர முடியாது, உன் அறிவினால உயர முடியாது. உயர்ந்தாலும் ஒரு அளவு தான், ஒரு முட்டுச்சந்தில போய் முட்டிட்டு தான் நிற்ப. ஆனால் கர்த்தருடைய கிருபை இருக்குமானால் அவர் சிறியவனை எளியவனை புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து எடுத்து ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார பண்ணுகிற தேவனை நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. உயர்வுக்காக என் வாழ்க்கை அல்ல, இயேசுவுக்காக தான் என் வாழ்க்கை. உயர்வு என்னை தேடி வரும். எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் நான் அப்பாவுக்கே கீழ்ப்படிவேன். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எதுக்காக இந்த வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? சத்தியத்திற்காக.
சத்தியத்துக்காக நிற்பையா? அல்லேலூயா. நீ ஒரு பினேகாசாய் நிற்பாயா? நீ ஒரு யோசேப்பாய் நிற்பாயா? நீ ஒரு தானியேலாய் நிற்பாயா? நீ நிற்பாயானால் தேவன் உன்னை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவருக்காக நிற்க போறீங்க? இல்லை பாஸ்டர், இந்த வருஷம் நிறைய முறை நிற்கிறேன் என்று சொல்றேன், ஆனால் விழுந்து போயிடுறேன், விழுந்து போகிற அனுபவம். அல்லேலூயா. உண்மைதான். அது கர்த்தர் தூக்குவார். விழுந்தாலும் கர்த்தர் தூக்குவார். பரவாயில்லம்மா, எழும்பு, பரவாயில்ல, எழும்பு. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய கிருபை இருக்கிறது. கர்த்தரோட தூக்கிட்டே இருப்பாரு. அல்லேலூயா. ஆமென். கவலைப்படாத, ஒரு நாள் வரும் கர்த்தர் நிச்சயமாய் உன்னை உயர்த்துவார். பேசுறது ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படி அப்படியே பலத்த கைக்குள் அடங்கிடுங்க. அல்லேலூயா. அவசரப்படாதீங்க. எந்த காலத்தில் அவசரப்படாது. நானா படணும்னு நினைக்காதீங்க. அல்லேலூயா. நீங்க உழைச்சிட்டே இருங்க, உங்க வேலையை செய்துட்டே இருங்க. அல்லேலூயா. ஒரு ஏற்ற காலம் உனக்கு ஒரு வருகிறது. சகோதரனே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், உனக்கு ஒரு ஏற்ற காலத்தை நான் வைத்திருக்கிறேன். உயர்வே இல்ல, ப்ரமோஷனே இல்ல, என் வாழ்க்கை அப்படியே இருக்கிற யோசிக்கிறாயா? தேவன் ஒரு ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார். சகோதரியே, நிச்சயமாய் அந்த ஏற்ற காலம் வரும் பொழுது அவர் உன்னை மேல உயர்த்த வல்லவராயிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை நான் உயர்த்துறேன். சத்தியத்தின்படி வாழணும், சத்தியத்துக்காக ஜீவிக்கணும், சத்தியத்துக்கு கை கொள்ளணும், சத்தியத்தின்படி நடக்கணும். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, அல்லேலூயா. ஆமென். அவனை பார்த்து என்ன சொல்றாரு? கற்பனைகளை கைக்கொள். அல்லேலூயா. ஆமென். சத்தியம்னா என்ன? 1 யோவான் 2:4 வாசிங்க. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும், நல்ல கவனிங்க, அவரை அறிந்திருக்கிறேன்னு சொல்லி அவருடைய கற்பனையை கை கொள்ளாதவன், அவருடைய என்ன கை கொள்ளாதவன்? வசனத்தை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான். என்ன இருக்கா? பொய்யனாய் இருக்கிறான். பொய் தான். ஆசையெல்லாம் சூப்பர், ஆனா நம்ம ஆசை வேற எங்கேயோ இருக்கும். உமக்காகத்தானே நான் வாழ்கிறேன். உண்மையா ஆண்டுக்காக வாழ்றோமா? நிறைய பாட்டு என்ன எப்படி பாடுறோம்? இல்லை. அல்லேலூயா. கற்பனைகளை கை கொள்ளாதவன் எப்படி? பொய்யனாய் இருக்கிறான். ஆண்டவர் தெரியும்பா, சர்ச்சுக்கு போறோம்பா, சூப்பர். டெய்லி பைபிள் படிக்கிறியா? டெய்லி ஜெபம் பண்றியாப்பா? அல்லேலூயா. ஆமென். நீ பொய்யனா இருக்கிற. பொய்யாதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வேண்டாம். அல்லேலூயா. அவனுக்குள் என்ன இல்லை? சத்தியம் இல்லை. அவனுக்குள் என்ன இல்லை? சத்தியம் இல்லை. அல்லேலூயா. சத்தியம் என்றால் என்ன? 3 காரியம் நான் வேகமாக படிக்க வேண்டாம், எழுதுறவங்களுக்காக சொல்றேன். 1 யோவான் 2:20 அவருடைய அபிஷேகமே சத்தியம். 1 யோவான் 5:6 ஆவியானவரே சத்தியம். 1 யோவான் 5:20 இயேசுவே சத்தியம். அல்லேலூயா. அவர் சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். அல்லேலூயா. இயேசுவே சத்தியம். அல்லேலூயா. ஆமென். முதலாவது அவருடைய வார்த்தையை கை கொள்ளணும். 2வது வாசிங்க, அதே மத்தேயுல என்ன சொல்றாரு? 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன். பாருங்க, அவர் சொல்ற அந்த கற்பனை எல்லாம் நான் கை கொண்டுட்டேன்பா. அல்லேலூயா. அப்போ முதல் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டாரு. இப்போ என்னது? முதல் எக்ஸாம்ல குவார்டர்லி எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டார். அல்லேலூயா. இப்போ அடுத்த எக்ஸாம் வருது. என்னது? இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அவரே கேட்கிறார், என்னப்பா இன்னும் குறைவு? அதற்கு இயேசு நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால். என்னது பூரண? அடுத்த லெவல். அல்லேலூயா. முதல்ல என்ட்ரி லெவல், கற்பனைகளை கை கொள்ளணும். அடுத்த லெவல் கிறிஸ்டியன் லைஃப் என்னது? பூரண சர்க்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு. ஆமென். அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாய் இருக்கும். 3 காரியம் சொல்றாரு. விடு, கொடு, பொக்கிஷம். எல்லாம் சொல்லுங்க பாப்போம். விடு. யாரும் சொல்ல மாட்டீங்க. சொல்லுங்க. விடு, கொடு, பொக்கிஷம். திருப்பி சொல்லுங்க. விடு, கொடு, பொக்கிஷம். அல்லேலூயா. பூரண சர்க்குணா இருக்க வேண்டும்னால் சில காரியங்களை விட்டுதான் விட வேண்டும். பேதுரு பார்த்து சொல்றாரு, வலையை விட்டு என்ன பின்பற்றி வாப்பா. ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, உன் ஜாதி வாசிங்க. ஆதியாகமம் என்னை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. அல்லேலூயா. எதை விட்டு வரணும்? உன் ஜாதி,
உன் இனம், உன் தகப்பன் வீடு. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் தேசம், உன் இனத்தையும் உன் இனம், உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு போ, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. பாருங்க, விடணும். சில காரியங்களை கர்த்தர் இந்த வருஷம் பேசியோ இன்னும் விடாம இருக்க விடுன்றாரு. இந்த வேணாம், இந்த பாவம் வேண்டாம், இந்த அசுத்தம் வேண்டாம், இந்த உலகம் வேண்டாம், இந்த இச்சை வேண்டாம், இந்த ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் வேண்டாம் வேண்டாம்னு கர்த்தர் பேசியும் இன்னும் விடாம இருக்கிறாயா? இந்த 12வது மாதம் கர்த்தர் மறுபடியும் பேசுகிறார். அல்லேலூயா. அன்பான சகோதரி சகோதரியே, இன்னும் அந்த சுவாபம், இன்னும் அந்த பழக்கத்தை நீ விடாமல் இருக்கிறாயா? கர்த்தர் பேசுகிறார். வரப்போகிற புதிய ஆண்டு உனக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டுமானால் விட்டுவிடு. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. விட்டுவிடு. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 27 வாசிங்க. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோம். அல்லேலூயா. விட்டுடுங்க எல்லாவற்றையும். பேசுது, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகு. அல்லேலூயா. ஆமென். எந்தெந்த காரியத்தை கர்த்தர் பேசுகிறாரோ இதை விடுப்பா, இது வேண்டாப்பா, இது உன்னை தடை பண்ணும், உன் ஜெபத்திற்கு தடையா இருக்கிறது, உன் உயர்வுக்கு தடையா இருக்கிறது, உன்னுடைய ஆவிக்குரிய முன்னேற்றத்துக்கு தடையா இருக்குப்பா. இந்த சுவாபம் வேண்டாம், இந்த நண்பர்கள் வேண்டாம், இந்த பழக்கம் வேண்டாம், இந்த அடிக்ஷன் வேண்டாம், இந்த பழக்கம் வேண்டாம்னு கர்த்தர் பேசியும் இன்னும் விடாமல் இருக்கிற சகோதரனே, வாலிப சகோதரனே, வாலிப சகோதரியே, கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அதை விட்டு விலகுவாயானால் வரப்போகிற ஆண்டிலே கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தம். அல்லேலூயா. இந்த அதையே நம்ம பல காரியங்களை பற்றி பிடித்து கொண்டு இருக்கணும். அல்லேலூயா. விடு, அப்புறம் கொடு. அல்லேலூயா. ஆண்டவருக்காக கொடு, குறைவே வராது. அல்லேலூயா. தரித்திரருக்கு கொடு. இந்த வருஷம் யாருக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறோம்? நிறைய பேர். நான் சொன்னேன் ஒரு பிரதர் கிட்ட, ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், ஏங்க வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நீங்கள் அதாவது ட்ரெஸ் எடுத்து தரலாம். இல்லை பாஸ்டர், நான் பார்த்தீங்கன்னா வருஷம் அந்த அநாத இல்லத்துக்கு தான் போய் சாப்பாடு போடுவேன். அல்லேலூயா. காண்கிற சகோதரன் நீ நேசிக்காதவன் காணாத தேவனிடத்தில் அன்பு கூற முடியாது. அநாத இல்லத்துக்கு போய் சாப்பாடு போடுங்க, கொடுங்க, அது வேணான்னு சொல்ல. ஆனால் நம்ம பார்க்கிற, அல்லேலூயா, வேதத்தில் பார்க்கிறோம், ஐஸ்வர்யவான் லாசரு அந்த ஐஸ்வர்யோட வீட்டு வாசல்ல நாய் போல இருந்தான். அல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறார், ஒரு இரக்கம் வரலையே உனக்கு? துணிக்கே தானே அவன் சாப்பிட்டு இருக்கான், வீட்டில் போடுற வேஸ்டேஜா சாப்பிட்டான். அல்லேலூயா. ஆனால் ஒரு நாள் கூட நீ ஐஸ்வர்யவானா இருந்தாலும் அவனுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், அவனுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி தரணும், அவனுக்கு இதை காரியம் செய்யணும் என்ற உணர்வு இல்லையே உனக்கு. அல்லேலூயா. நம்ம நிறைய யோசிக்கிறோம், நான் போய் அந்த அநாத ஆசிரமம் ஓகே செய்யுங்க, அதெல்லாம் நான் வேணான்னு சொல்ல. ஆனால் இந்த வருஷம் ஒரு தீர்மானம், அன்று யாராவது ஒருவருக்கு, அல்லேலூயா, ஏதாவது ஒரு காரியம், ஆதரவற்றவங்க, தகப்பன் இல்லாதவங்க, தாய் இல்லாதவங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு நான் ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுத்து தரேன். அல்லேலூயா. நீ செய்வாயானால் ஆமென், உனக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் நிறையா இருக்குங்க. அல்லேலூயா. ஆமென். நமக்கு வேதத்தில் ஆண்டவர் சொல்றாரு, பரலோகத்தில் பொக்கிஷம் மிகுதியா இருக்கும். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய பொக்கிஷம் எங்க இருக்குங்க? நம்முடைய பொக்கிஷம் எங்க இருக்கு? நம்ம எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நான் இந்த 30 வருஷம் 34 வருஷம் ஊழியத்தில் என்னோடய தாய் நான் அதிகமாக கண்டது என்னென்னா, நிறைய பேருக்கு வீட்டு வாடகை மாதம் வீட்டு வாடகை கொடுப்பாங்க. மாதம் அவங்களுக்கு ஸ்கூல் காரியம் எல்லாமே அவங்க செய்வாங்க. இப்போ நான் சொல்வேன், என்னம்மா நீங்கள் இப்படி கொடுக்குறீங்களே, புடவை யாராவது ஒருத்தர் புடவைன்னா கொடுத்துருவாங்க அவங்களுக்கும். அப்போ அவங்க சொன்ன காரியம், ஏம்மா இப்படி செய்கிறீங்கன்னு கேட்கும்போது, நான் பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறேன்டா. அல்லேலூயா. ஆமென். இங்கே சேர்த்து வைக்கிற பொக்கிஷம்லாம் அழிஞ்சு போயிடும். ஒரு சுனாமி வந்தா எல்லாம் என்ன ஆகிடும்? அழிஞ்சு போயிடும். அல்லேலூயா. ஆனால் பரலோகத்தில் நீங்கள் சேர்த்து வைக்கிற பொக்கிஷம் ஒரு நாளும் அழியாது. அல்லேலூயா. அழியாதுங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் வேதம் சொல்லுது, அவர் வரும் பொழுது அவனுக்குரிய பலனோடு கூட ஆண்டவர் வருகிறார். அல்லேலூயா. ஆமென். வேதம் சொல்லுது, பூமியில் உள்ளவைகள் அல்ல. அல்லேலூயா.
ஆமென். ஏசப்பா வந்துட்டாருன்னா சொத்துயா, ஆமா, இதெல்லாமே யாரோ தான் இருக்க போறாங்க. நம்ம இயேசுவோடு கூட இருக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கை அல்லேலூயா இந்த பூமியில நம்ம அந்நியரும் பரதேசி. அல்லேலூயா, ஆமென். வேதம் என்ன சொல்லுது? இந்த பூமியில் நம்ம யாரு? அல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை. பிறையர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். விசுவாசத்தோடே மரித்தார்கள். அல்லேலூயா. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பாருங்க, பொக்கிஷத்தை நம்ம எங்க சேர்க்கணும்? அல்லேலூயா. நம்ம இங்க கொடுக்கிற ஒவ்வொரு காரியமும் கர்த்தருடைய கரத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். மத்தேயு 24 படிங்க. 24. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது, முடியாதுப்பா. ஒருவனை பகைத்து மற்றொருவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. அல்லேலூயா, முடியாது. தேவனுக்காகவும் நான் வாழ்வேன், உலகத்துக்காகவும் நான் வாழ்வேனா அது இயலாத காரியம். அல்லேலூயா, ஆமென். இந்த 2வது குறிப்பில் ஆண்டவர் சொல்றார், விடு. அல்லேலூயா, கொடு, உன் பொக்கிஷத்தை சேர்த்து வை. அல்லேலூயா. ஆண்டவருக்காக நீ விட வேண்டிய காரியம் இன்னும் நிறையா இருக்கு. அல்லேலூயா. நீ தேவனிடத்துல சேர முடிய கூடாதபடிக்கு தடையா இருக்கிற காரியங்களை நீ விட்டு விலகுவாயானால் வரப்போகிற ஆண்டிலே கர்த்தர் நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. 3வது குறிப்பை நான் வேகமாய் சொல்லி நான் முடிக்க. வாசிங்க அதே மத்தேயு 19ஆம் அதிகாரம் அந்த சம்பவத்தை வாசிக்கலாமா? அந்த வாலிபன் அவரை நோக்கி இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். யாரை பின்பற்றணும்? என்னை பின்பற்றி வா. யாரை பின்பற்றணும்? எல்லாம் சொல்லுங்க, யாரை பின்பற்றணும்? இயேசுவை பின்பற்றணும். அல்லேலூயா. யாரெல்லாம் நித்திய ஜீவனுக்கு போக ரெடியா இருக்கீங்க? அதே கை வரலையே. ஆமென். அல்லேலூயா. நான் நித்திய ஜீவனுக்கு நான் போகணுங்க. ஆமென். அப்போ கற்பனைகளை கை கொள்ளுங்க. அடுத்தது 2வது பாயிண்ட் என்னது? அது என்னது? விட்டு விலகணும். அல்லேலூயா, ஆமென். 3வது இயேசுவை பின்பற்றணும். அல்லேலூயா. இயேசுவை பின்பற்றினா என்னது? இந்த வருஷம், இந்த மாதம் ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை ஐயா சொன்னாங்க. என்னது? என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை மடக்குவேன். ஏன்? என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அல்லேலூயா, ஆமென். அப்போ இயேசுவை பின்பற்றுவது என்ன? ஆடுகளை போல இயேசுவை பின்பற்றுவது. அல்லேலூயா. ஆடுகளை போல இயேசுவை பின்பற்றணும். ஆமென். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் வாசிக்கிற பொழுது வேதம் சொல்ற மத்தேயு 10ஆம் அதிகாரம் 30, என் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. எனக்கு தேவனை பின்பற்றாதவன் அவருக்கு பாத்திரன் அல்ல. அல்லேலூயா. யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் நடப்பதில்லை, ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். எத்தனை நடப்பான்? அல்லேலூயா. இயேசுவை நீ பின்பற்றுவாயானால் உன் வாழ்க்கையில இருளே வருவதில்லை. அல்லேலூயா. ஜீவ ஒளியிலே நடக்க போகிறோம். அல்லேலூயா. ஒருவேளை கேட்கலாம், இயேசுவை பின்பற்றுகிறதுனா என்னது? இயேசுவை பின்பற்றுறது ஒரு 3 காரியங்களை வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். முதலாவது, இயேசுவை பின்பற்றுனா என்னது? யோவான் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான், ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அல்லேலூயா.
ஆமென். இயேசுவை பின்பற்றதுனா என்னப்பா? ஏசப்பாவுடைய சத்தத்தை கேட்கிறது. அல்லேலூயா. ஆமென். நாடுகள் என் சத்தத்தை கேட்கும். அல்லேலூயா. நீ யார் சத்தத்தை கேட்டுட்டு இருக்க? நீ யார் சத்தத்தை கேட்குற? உன் ஃப்ரெண்ட்ஸோட சத்தமா? உலகத்தார் சத்தமா? டே இதை பண்ணாத, அதை பண்ணு, இப்படி போகாத, அப்படி போகணும், இதை செய்யாத, அதை செய். இல்லை, கர்த்தர் என்ன சொல்றாரு? கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ இயேசுவை பின்பற்றுகிறவன் என்று சொல்வாயானால் நீ தேவ சத்தத்தை கேட்கிறவனாய் இருக்க வேண்டும். உன் காதுகள் தேவ சத்தத்தை கேட்கணும். கேட்கிறதா? யோவான் 10:27 என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. அல்லேலூயா. யாரெல்லாம் இயேசுவை பின்பற்றணும்னு சொல்றீங்க, ஏசப்பாவுடைய சத்தத்தை கேட்கணும். அல்லேலூயா. ஏசப்பாவுடைய சத்தத்தை நீங்கள் இதுவரை கேட்டதே இல்லை பாஸ்டர்னு சொன்னால் ஜெபம் பண்ணுங்க. அப்பா உங்கள் சத்தத்தை நான் கேட்கணும். ஏன்னா வேதம் சொல்லுது, அவர் பேசாத கல்லோ மரமோ அல்ல, அவர் பேசுகிற தெய்வம், அவர் பேசுகிறவர், அவர் பேசுகிறவர். நீ நானும் ஆராதிக்கிற தெய்வம் அவர் பேசுகிற தெய்வம். அவருடைய சத்தத்தை நீ கேட்பாயானால் அவருடைய வழியில் நீ நடக்கலாம். நீ வலது புறமாவது இடது புறமாவது சாயும் பொழுது வழி இதுவே, இந்த நடவுகள் என்ற சத்தம் கேட்கும். அல்லேலூயா. அவர் பேசுகிறவர். நீ இயேசுவை பின்பற்றணும்னு சொன்னாயானா முத காரியம் ஏசப்பாவுடைய சத்தத்தை கேட்கிறவனா இருக்கணும். எத்தனை பேர் ஏசப்பாவுடைய சத்தத்தை நான் கேட்கணும்? அல்லேலூயா. இரண்டாவது யோவான் 12:26 ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். அல்லேலூயா. இயேசுவை பின்பற்றதுனா இரண்டாவது, நீ இயேசு எங்க இருக்கிறாரோ அங்கதான் நம்ம இருக்கணும். இயேசு இல்லாத இடத்துக்கு நம்ம போகவே கூடாது. ஏன் ஆபத்துக்கள் வருகிறது? ஏன் பிரச்சனை வருது? இயேசு இல்லாத ஒரு இடத்துக்கு நீ போவதனாலே. சங்கீதம் 1 அழகா சொல்றார், துன்மார்க்கருடைய ஆலோசனையில், பாவியுடைய வழியில், பரியாசக்கார உட்கார்ந்து கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் அவர் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன், அவன் செய்வது எல்லாம், நீங்க செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டுமானால் தேவன் எங்கே இருக்கிறாரோ அங்கே நீ இருப்பாயானால் நீ செய்வது எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நல்ல கரங்களை தட்டி எஸ் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று சொல்வாயானால் இயேசு எங்க இருக்கிறாரோ அங்கே தான் நான் இருக்கணும். ஹல்லேலூயா. இயேசு இல்லாத இடத்துல நான் இருக்கக்கூடாது. மூன்றாவது, இயேசுவை பின்பற்றுகிறவன். எபேசியர் 5:2 கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுடைய சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. இயேசுவை பின்பற்றுகிறவன் அன்பில நடக்கணும். எல்லாம் நடக்கணும், அன்பில் நடக்கணும். அல்லேலூயா. இயேசுவை பிலிப்பியர் 3:17-20 வாசிங்க. சகோதரரே நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். அல்லேலூயா. இயேசுவை பின்பற்றணும்னு சொன்னா நம்ம ஒரு மாதிரியா இருக்கணும். ஒரு மாதிரியா இருக்க கூடாதுங்க. ஒரு மாதிரியா இருக்கான் அப்படி இல்லை, இயேசுவை மாதிரியா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும். அல்லேலூயா. நம்ம சூஸ் பண்ணணும். நான் ஒரு மாதிரியா இருக்க போறேனா இல்லை இயேசுக்காக மாதிரியா இருக்க போறேனா? ஆமென். அல்லேலூயா. ஒரு மாதிரியா இருப்போம் ஆனால் ஆண்டவருக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும். உன்னை பார்க்கும் பொழுதே இவன் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லணும். உங்களை என்னை பார்க்கும் போதே இவன் கர்த்தருடைய பிள்ளைப்பா, இவன். அல்லேலூயா. என்ன ஆண்டு சொல்றார், நான் உலகத்தான் அல்லாது போல நீங்கள் உலகத்தான் அல்ல. அல்லேலூயா. நம்ம மரிச்சிட்டோம். அல்லேலூயா. நம்ம எல்லாம் என்னது? மரிச்சிட்டோம். நம்முடைய ஜீவன் இயேசுவுக்குள் ஜீவனுக்குள் மறைந்திருக்கிறது. அல்லேலூயா. நம்ம எங்க இருக்கிறோம்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களே, புது பழமைகள் எல்லாம் புதிதாக போகிறது. அல்லேலூயா. ஆமென். கடைசியா ஒரே ஒரு வசனத்தை வாசிக்க முடியும். 2 தெசலோனிக்கேயர் 3:7
7ஆம் வசனம் வாசிங்க. இவ்விதமாய் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமல் ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதினாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாய் இருக்க வேண்டும் என்றே அப்படி செய்தோம். அல்லேலூயா, ஆமென். இயேசுவுக்கு மாதிரியா இருக்கணும். இயேசுவின் வாசனை வீசுகிறவனா இருக்கணும். அல்லேலூயா.